ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை டு மலேசியா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான மலேசியன் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் பூலோர் கஞ்சி. இதை இந்த ஊரில் கவுனி கஞ்சின்னு சொல்லுவாங்க. வாங்க இது எப்படி பண்ணலாம், என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் கவுனி அரிசி எடுத்திருக்கேன், ஊற வச்ச கவுனி அரிசி, 1.5 கப் தேங்காய் பால், பாண்டாங் எசன்ஸ், தேவையான அளவு சர்க்கரை. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஊற வச்ச கவுனி அரிசியை இப்போ வேக வச்சுக்குவோம். நான் இது 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஊற வச்சுக்கோங்க. அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசி நல்லா குழைய வேகணும், அதனால் பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்பவும் தண்ணி இருக்க வேணாம், அப்புறம் வத்தாது. ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை இப்போது நம்ம ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா தண்ணி வற்றணும், அரிசி நல்லா குழையணும், அப்போ தான் கஞ்சி ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அரிசி வெந்துருச்சு, தண்ணி சுத்தமாக இல்லை. இந்த மாதிரி நீங்களும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இருக்கக்கூடாது, ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணுறதுனால தண்ணி இருந்தால் கஞ்சி டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி நல்லா பூ மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா குழஞ்சிருக்கணும் அரிசி. இது ரொம்ப சத்தான அரிசி. இது குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இது கூட இப்போ நான் பாண்டாங் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது மலேசியாவில் கிடைக்கும் இந்த எசன்ஸு. இது ஒரு லீஃப்லேருந்து கொண்டு வர்றது. சப்போஸ் இது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஏலக்காயை பவுட்ரு பண்ணி போட்டுக்கலாம், அதுவும் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது இது கூட நான் தேவையான அளவு சீனி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை நல்லா தித்திப்பாக இருக்கணும்னா நீங்கள் கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நான் லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விடுறேன், ஏன்னா சர்க்கரை கொஞ்சம் கரையணும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கிளறி விடுங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரும். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு, அரிசியோடு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நான் கெட்டியாக எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் ஊற்றுறேன். தேங்காய் பால் தண்ணியாக எடுக்காதீங்க, டேஸ்ட் இருக்காது. நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அடுப்பை ஹையில் வைக்காதீங்க. இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சத்தான ரெசிபியும் கூட. இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கவுனி அரிசி நீங்கள் எல்லா அரிசி கடையில் கேட்டாலும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து உங்களோட சூப்பரான ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.